இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முருகருக்கு ரொம்ப விசேஷமா செய்யற ஒரு பிரசாதம் தான் பார்க்க போறோம். கந்தரப்பம். இதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி நேற்று நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 3 கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய். இப்போது அரைச்சி ரெடி பண்ண பேட்டரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசி எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து பாகு ரெடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour ஆச்சு நீங்கள் இந்த பேட்டரை அப்படியே விட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடாகணும். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அழகாக பொங்கி மேலே வரும். இதை இப்போ ஒரு 5 to 7 minutes நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கந்தரப்பம் ரெடி. மாதம் வரும் சஷ்டி கிருத்திகை நாளன்று இந்த கந்தரப்பம் செஞ்சு முருகர்கிட்ட வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.